நேற்று மறுபடியும் ஒரு ஃபில்டர் ஆர்டரு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோத்தகிரி பக்கத்தில் ஒரு இடத்துல. அந்த இடத்துக்கு தான் இப்போ போய்கிட்டு இருக்கேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பஸ் ரீச் ஆகிற இடத்துக்கு மேக்ஸிமம் பஸ்லேயே போயிடுவோம். இது ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டின்னு நினைக்கிறேன். உள்ளே போனால் அப்படியே ஏறி இறங்கி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க. ஜீப்பில் கூப்பிட்டு போனாங்க. அந்த இடத்த பார்க்கவே சூப்பராக இருந்தது. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரைவேட் கண்ட்ரோலு. இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் எனக்கு அவசரமாக வேணும், சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகேன்னு போயாச்சு. போனோன்னே இதுதான் கஸ்டமர் ப்ளேஸு. போனோன்னே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கழிச்சு வர முடியுமான்னு கேட்டாங்க. ஏங்க எனக்கு நிறைய வேலை இருக்குங்க, கோயம்புத்தூர் வேறு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்லைங்க அதுக்குள்ளே சாப்பிட்டு வந்துருங்க அப்படின்னாங்க. சரின்னு ஓகேன்ட்டு பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது. அது பார்த்திங்கன்னா வியூ சூப்பராக இருந்தது. பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு குளம், அதுக்கப்புறம் மலை, அந்த குளத்துக்குள்ளே எவ்வளோ மீன் பாருங்களேன். பார்க்கவே சூப்பராக இருந்தது இடம். உண்மையிலே அந்த இடத்துல அப்படியே போய் உட்காந்துட்டு அந்த இடத்த அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டே சூப்பராக இருந்தது இந்த இடம். உண்மையிலே அப்படியே மலை, தண்ணி, டைனிங்கு, அப்படியே அந்த டைனிங்கில் உட்காந்துட்டு அப்படியே ஃபுட்டை ரசித்து சாப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்தோட தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா மீன் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் வந்தாச்சு. இன்ஸ்டாலேஷன் வந்து நான் தனியாக பண்ணதுனால நான் தான் கேமராவெலாம் மேனேஜ் பண்ண வேண்டியிருந்தது. அப்படியே வந்து இந்த ப்யூரிஃபையரை வந்து இப்போ அன்பாக்ஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் ஊட்டி, கோத்தகிரி ஏரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணியாக தான் இருக்கும். அதுக்கு மேக்ஸிமம் வந்து ப்யூரிஃபை போடுற மாதிரி தான் இருக்கும். நம்ம ப்யூரிஃபையரில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா UF, UV எல்லாமே அட்டாச்சாக ஒரு ப்யூரிஃபையருக்கு என்ன வேணுமோ கம்ப்ளீட்டடாக இந்த ப்யூரிஃபையரில் அட்டாச் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ இந்த மாதிரி மலைப்பாங்கான இடத்துல வந்து தண்ணீர் வந்து நல்ல தண்ணியாக தான் இருக்கும், ஆனால் சுத்தமாக இருக்காது. அதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணி இப்போ இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எங்கேயாவது வந்து லீக்கேஜ் இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா செக் பண்ணுவோம். எப்போயுமே லீக்கேஜ் எங்கேயும் இருக்கான்னு கண்டிப்பாக பார்க்கணும். அப்போ தான் வந்து கஸ்டமருக்கு வந்து எந்த ப்ராப்ளம் வராது. லீக்கேஜை பார்த்துட்டு இப்போ அந்த சிஸ்டத்தை வந்து ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணி முடித்தாச்சு.